ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். உணவே மருந்து சுவைதான் விருந்து. ரொம்ப நாளாச்சு இல்லை வீடியோ போட்டு. சரி, இனிமேல் கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்லேயே வந்து சிம்பிளாக ஈஸியாக மேக் பண்ணுற ஒரு சீஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது எந்தளவுக்கு ஸ்டிக்கியாக இருக்குதுன்னு நீங்கள் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சிம்பிளாக ஒரு ரெண்டு பொருள் தான், வேறு எதுவுமே அதிகமாக கிடையாது. அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் பால் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கினா மாட்டுப்பால், அதாவது ஒரு மாட்டோட பால், நம்ம சொசைட்டியில் வாங்குறது இல்லைனா வந்து பேக்கெட் பால்லாம் கிடையாது. ஒரு மாட்டில் கறந்துருப்போம் இல்லையா, அந்த பால். அதில் வந்து நம்ம வினிகர் சேர்த்துக்கலாம். வினிகர், லெமன் ஜூஸும் சேர்ப்பாங்க, பட் வினிகர் சேருங்க, அதோட ரிசல்ட் வந்து பக்காவாக இருக்கும். இப்போ கை பொறுக்கிற அளவுக்கு வந்து பால் சூடாகட்டும். இது வந்து ஒரு 1/2 லிட்டர் இருக்கும், 1/2 லிட்டருக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ பால் வந்து சூடானதுக்கப்புறமேட்டு அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டீஸ்பூனாக வந்து நம்ம இன்றைக்கி டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். டேபிள் ஸ்பூனோ டீஸ்பூனோ ஒன்று எடுத்து இந்த மாதிரி வந்து வினிகரை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி அப்படி நம்ம கலந்துகிட்டே இருக்கணும். பால் வந்து நல்லா சூடாயிடக்கூடாது. பால் நம்ம கை அதில் வச்சு பார்த்தா சுடுது அப்படிங்கிற மாதிரியான ஃபீல் இருக்கணும். அந்த டெக்ஸ்சரில் மட்டும்தாங்க இந்த மாதிரி கிடைக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுதான் இதில் முக்கியமான ஸ்டெப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஊற்றுனோடனே இந்த மாதிரி வந்து ஸ்டிக்கி எனக்கு கிடச்சிச்சிங்க. பாருங்கள், தண்ணி தனியாக ஒரு மாதிரி வந்து லெமன் எல்லோயிஷாக இருக்கும், அது லெமன் ஜூஸ் மாதிரி. அந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். பக்கத்தில் வந்து இன்னொரு பவுலில் ஐஸ் வாட்டர் வச்சுக்கோங்க. ஐஸ் வாட்டர் இல்லைனா ஒரு சில்லுன்னு ஏதாவது ஒரு வாட்டர் வச்சுக்கலாம். நம்ம இதுலேருந்து எடுத்து அந்த திரண்டு வந்திருக்கும் இல்லையா பால், அதை வந்து இதில் மாற்றி போடலாம். இதே மாதிரி ஒரு கரண்டி வச்சு எடுத்திங்கன்னா வந்து நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ப்ரொசீஜர் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் நார்மலாக நம்ம எடுத்துகிட்டோம் இல்லையா அந்த ஆடையை, அதில் இருக்கிற தண்ணியில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மிலே வச்சுக்கோங்க. இப்போ ஐஸ் வாட்டரில் போட்ட நம்ம இந்த ஆடை இருக்கு இல்லையா, பாலைடு, அதை வந்து இது மாதிரி நல்லா ஸ்டிக்கியாக வருதான்னு பாருங்கள். இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் டெக்ஸ்சரு. உண்மையாலுமே நான் ட்ரை பண்ணேன். நிஜமாலுமே அவ்வளோ சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அவ்வளோ ஈஸியாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. நான் அதில் ஒரு ரெசிபியும் செஞ்சு பார்த்தோம், அதனால தான் சொல்கிறேன். இந்த பார்த்திங்களா, இந்த மாதிரி ஸ்டிக்கியாக இருக்குது. இப்படி மடித்து விட்டு டக் பண்ணி ஒரு 3 to 4 டைம்ஸு இந்த மாதிரி தண்ணியில் போட்டுடுங்க. அதிகபட்சமாக 8 டைம்ஸ் போட்டிங்கன்னா பக்காவாக இருக்கும் ரிசல்ட்டு. இப்போ நம்ம வந்து தண்ணியிலையும், அதாவது சூடாக இருக்கிற தண்ணியில் இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பி ஐஸ் வாட்டரில் இதே மாதிரி கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்போம். ஃபைனலாக ஒரு 8 to 9 டைம்ஸ் நான் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து நமக்கு நல்லா ஸ்டிக்கியாக நல்லா வந்து கிடச்சிச்சு டெக்ஸ்சரு. இதை வந்து ஒரு 15-20 நிமிஷம் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து இதை செஞ்சு வச்சது. இது பெட்டர் நம்ம ஃப்ரீசரை ஸ்டோர் பண்ணோன்னா இதோட ரிசல்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 15-20 நிமிஷம் வந்து நான் ஃப்ரீசரை வச்சு எடுத்துட்டேன். இதில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் இல்லையா. இன்றைக்கி பர்கர் பண்ணு தான் இருந்துச்சு. ப்ரெட்டோ இல்லை வேறு எதுவுமே இல்லை. நம்ம எதுவுமே இல்லைனா கூட சிம்பிளாக எக்கில் கூட செய்யலாம். அந்த ரெசிபியும் நான் வந்து அடுத்த வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி பன்னு வந்து நான் 2 எடுத்து 2 கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ சிம்பிள் எக் பர்கர் தான் நம்ம செய்ய போகிறோம், சீஸ் போட்டு. அதுக்கு வந்து தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்துட்டு பன்னை வந்து நார்மலாக நம்ம வந்து 2 பக்கமும், அதாவது ஒரு சைடு இருக்கு இல்லையா, அதை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த சீஸை கிரேட் பண்ணிக்கோங்க. நல்லா சீஸ் வந்து கொஞ்சம் திக்காக கல்லுமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இருந்துச்சுன்னா தான் நம்ம கிரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் பட்டரை வந்து ஹீட் பண்ணிவிட்டு ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். அதே தோசைக்கல்லில் வந்து இன்னும் கொஞ்சோண்டு பட்டர் சேர்த்துட்டு ஒரு எக்கையும் வந்து நம்ம இதில் உடச்சி சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம எதுவுமே இல்லாத போது இந்த பர்கர் கூட செஞ்சு சாப்பிட்லாம். நிஜமாலுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். முட்டை சேர்த்துட்டு அதில் வந்து கொஞ்சமாக சால்ட் அண்ட் பெப்பர் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்காக. உங்களுக்கு மசாலா தேவைப்பட்டாலும் சேர்த்துக்கலாம், அது ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம கிரேட் பண்ணி வச்ச சீஸையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எக்கை வந்து 4 பக்கமும் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதாவது பாக்கெட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் அடித்து. அப்போ உள்ளே வந்து சீஸ் மெல்ட் ஆகி வெளியே எக்கும் வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சிம்பிளான பர்கர் ரெசிபின்னு கூட சொல்லலாம். இதை நான் வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் ஹெல்த்தியாக செய்யும்போது வந்து இன்னும் கூட ஹெல்தி தானே குழந்தைங்களுக்கு. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், நிஜமாலுமே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம எடுக்கும் போதே பாருங்களேன் எந்த அளவுக்கு ஸ்டிக்கியாக இருக்குன்னு. கரண்டியில் அப்படியே ஒட்டிக்கிச்சு சீஸ் மெல்ட் ஆகி. கடையில் வாங்குகிற சீஸ் கூட இந்த அளவுக்கு வந்து ஸ்டிக்கியாக இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. அதில் என்ன சேர்ப்பாங்க அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாது. இப்போ டாப் லேயரையும் வச்சுட்டு லைட்டாக ஒரு முறை ஹீட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ சூப்பரான பர்கர் ரெடி ஆகிடுச்சு. இதை நான் ஓப்பன் பண்ணி கேட்குறேன். இந்த சீஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ ஸ்டிக்கியாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ சேவ் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.